Hello guys, welcome to my channel. This is Sweta. My channel is all about daily vlogs அது மாதிரி தான். குக்கிங் போடுவேன், மினி vlog, ஸ்கின் கேர், ஹேர் கேர் எல்லாமே பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த vlog எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா டே அவுட் vlog மாதிரி தான் இருக்கும். எங்கே போயிட்டுருக்கேன்னா ஃப்ரெண்டோட ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் தான் வந்து இன்றைக்கி நடக்க போகுது. ஸோ வந்து அவங்க கூட தான் இன்றைக்கி நான் போயிட்டுருக்கேன். அவங்க சிஸ்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே கூட இருந்து பார்த்துப்பாங்க. ஸோ வந்து அவங்க வர முடியாத சிச்சுவேஷன்னா ஸோ வந்து என்னை கூப்பிட்டுருந்தாங்க, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு. சரி கிளம்பிட்டேன், சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இது வந்து வீக்கெண்டில் தான் போயிருந்தோம். வீக் டேஸ் வந்து கூப்பிட்டுருந்தாங்கன்னா வந்து போயிருப்பேனான்னு தெரியல. ஏன்னா வந்து ஆஃபீஸ் ஒர்க் இருக்குது, ஆஃபீஸ் போகணுமா. ஸோ அதனால் வந்து போயிருக்க மாட்டேன். வீக்கெண்ட்னால் வந்து சரி ஓகே வரேன்னு சொல்லிட்டேன். எனக்கு வந்து ஃபோன் பண்ணி சொன்ன டைமிங் வேறு. ஆனால் நாங்கள் கிளம்புன டைமிங் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப டிலே, ரொம்ப லேட் ஆகிடுச்சு. வீட்டிலேருந்தே பார்த்திங்கன்னா வந்து 3:00 அது மாதிரி தான் வந்து கிளம்புனோமே. அப்புறம் வந்து லொக்கேஷனுக்கு ரீச் ஆனது வந்து 4:30 அது மாதிரி தான் ரீச் ஆனோம். கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப இருட்டாயிடுச்சு. லாஸ்ட் மினிட்ல வந்து லொக்கேஷனும் டைமிங்கும் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க போல். ஈஸியாக ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் போனது வந்து பெசர் நகர். நான் எந்த லொக்கேஷன்னே தெரியாமல் வந்து இது ஏதோ பார்த்துட்டு எங்கடா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உட்காந்துட்டு இருந்தேன். வீட்டிலேருந்தே பார்த்தீங்கன்னா கிளம்பும் போது மேக்கப் போட்டு வந்து ரெடி ஆயாச்சு. பட் ஆனால் வந்து அங்கே போய் டச்சப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேக்கப் கிட்லாம் வேறு எடுத்துக்கிட்டோம். இந்த பிரைட் வந்து பார்த்திங்கன்னா வந்து எந்த மேக்கப்பு, எந்த ஸ்கின் கேர் எதுவுமே பண்ண மாட்டா. மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கான்னு கேட்டால் வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ ஷூட்டுக்கு முன்னாடி நாள் தான் போயிட்டு வந்து கடைக்கு போயிட்டு வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா வந்து நான் போய் வாங்கலை, எங்கள் மாமா தான் வாங்கி கொடுத்தாரு எல்லாமே அப்படின்னு சொல்லியிருந்தா அவங்க அக்காவோட ஹஸ்பண்டு. நாங்கள் கிளம்புனது பார்த்திங்கன்னா வந்து ஒரு 3:00 அது மாதிரி தானே சொன்னேன். ஏன்னா வந்து ஈவினிங் டைம் வேறையா, வீக்கெண்ட் வேறு, ஒரே டிராஃபிக்காக இருந்துச்சு. ஒரே சுற்றா வந்து சுற்றிட்டு இருந்தோம். எப்போ ரீச் ஆகும்னே தெரியாமல் வந்து அப்படியே உட்காந்து போயிட்டுருந்தோம். ஏன்னா வந்து அந்த சன்லைட்டில் தான் அந்த ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணும்போது அந்த லைட்டுக்கு வந்து நல்லாயிருக்கும், நல்லா விழும் ஃபோட்டோஸ். இருட்டாயிடுச்சுன்னா எப்படி எடுக்கிறது, அதே யோசனையிலே போயிட்டுருந்தோம். நான் எதுக்கு சிரிச்சிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒன்று பேசிட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பக்கத்தில் உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க தான் வந்து பிரியா. இவங்களுக்கு தான் வந்து ஃபோட்டோ ஷூட் இன்னைக்கு பண்ண போகிறோம். அதுக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கவங்க வந்து அவங்க சித்தி. வீட்டிலேருந்து கிளம்பும்போது இந்த ஃப்ளவர்ஸ்லாம் வைக்கல, கையிலே வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். சரி இருக்கிற ஃப்ளவர்ஸே வச்சுக்கலாம், இல்லைனா போகிற வழியில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து ஏற்கனவே டிலே ஆகிடுச்சு, போகிற வழியில் இறங்கி வாங்குற மாதிரியும் இல்லை. ஸோ வந்து இருக்கிற பூவே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. அதான் சொன்னேன்ல, ஈசிஆர் போகிறது தான் வந்து பிளான் இருந்துச்சு. டிலே ஆனதுனால பக்கத்தில் இருக்க பெசன்ட் நகரே வந்தாச்சு. இது வந்து பெசன்ட் நகர் பீச் தான். இப்போயே பார்த்தீங்கன்னா வந்து டைம் 4:30 ஆகிடுச்சு. இன்னும் 6:30 ஆச்சுன்னா வந்து ரொம்ப இருட்டாயிடும். இருக்கிற அந்த லைட் வச்சு வந்து லொக்கேஷனை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஐடியா தோணுச்சு, தக்ஷின் சித்ரா போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து அங்கேயும் போகிறதுக்கு டைம் ஆகிடும். 6:00 வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து சரி இங்கேயே எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து வந்தாச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சன் செட் ஆகுதே, அந்த வியூ எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா, சன் செட் ஆகுறதே எனக்கு தெரியல. அவ்வளோ க்ளவுட்ஸ் வந்து மறைச்சிக்கிச்சு. சீக்கிரமாவும் இருட்டாயிடுச்சு அன்னைக்கு. அப்புறம் வந்து பீச் ஒட்டியே வந்து பக்கத்திலேயே வந்து ஒரு டெம்பிள் இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. பெசி பக்கத்திலேயே ஒரு டெம்பிள் இருக்கு. அதுக்குள்ள போய் ஷாட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு கேமராமேன் வந்து கூப்பிட்டுருந்தாங்க. சரி உள்ள போயிருந்தோம். பட் ஆனா வந்து டைமிங்க்கு தான் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. ஸோ அங்கேயும் எடுக்கல. இது பார்த்தீங்கன்னா, அந்த வேவ்ஸ் பக்கத்துல நடந்து வரும்போது எடுத்த வந்து வீடியோஸ் இது. ஸோ உங்களுக்கு கிளிப்ஸ் ஆட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் தான், யாரும் பயந்துராதீங்க. ஏன்னா டைமிங் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 6:30 போல தான் இருக்கும். அவ்ளோ இருட்டாயிடுச்சு ஃபுல்லாவே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஸ்லாம் எடுத்தா பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பிரைட்டா இருக்கு அந்த வியூல. வீடியோலாம் எடுக்கும்போது செம்ம இருட்டா தெரியுது. ஒண்ணுமே தெரியல. பார்த்தீங்கன்னா வந்து ஃபோட்டோ ஷூட்டே வந்து ஃபுல்லாகவே முடியல. இன்னொரு டே வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணாங்க சொல்லிட்டாங்க. ஸோ வந்து பாதி தான் எடுத்திருந்தோம். ஏன்னா வந்து அந்த டெம்பிள்லேயும் வந்து எடுக்க முடியலையா. அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காற்று, செம காற்று. சரி கொஞ்சம் கொஞ்சம் பிக்சர்ஸ் வந்து அப்படியே எடுத்திருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சரி வீட்டுக்கு கிளம்பலாம், டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். பார்த்தீங்கன்னா பிரியா பார்த்தீங்கன்னா வந்து பீச்சுக்கு போயிட்டு போகலாம், அந்த கேம் விளையாடணும், அந்த ரிங் போட்டு
டாய்ஸ்லாம் வந்து வாங்குவாங்கல்ல. ஐ மீன் கிஃப்ட்லாம் வாங்குவாங்கல்ல. ஸோ அந்த கேம் விளையாடணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாளா, சரின்ட்டு பீச்சுக்கு விட்டாச்சு வண்டிய. எனக்கு பார்த்தீங்கன்னா, பெசன்ட் நகர் பீச் வந்து நைட்ல வந்திருக்கனான்னு சொல்லிட்டு எனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. மேபி சின்ன வயசுல வந்திருக்கலாம். ஆனா வந்து மெரினா வந்து நைட் டைம்ல கொஞ்சம் லேட்டா அது மாரி கூட கிளம்பியிருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு இதான் வந்து வரோமோ! பெசன்ட் நகர் பீச் நைட்ல அப்படின்னு சொன்னா அப்படின்ற மாரி வந்து எனக்கு தோணுச்சு. அவ சாரி கட்டிட்டு இருந்தவ, இப்ப வந்து அந்த சாரி சேஞ்ச் பண்ணிட்டு வேற காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டா. சரின்ட்டு இந்த ரிங் போடுற கேம் விளையாடுவோம்ன்னு சொல்லிட்டு போயாச்சு. ஒரு ஷாப்ல வந்து நின்னுட்டோம். ரிங்கும் குடுத்துட்டாங்க. நாங்க போடுறோம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கப்பு தான் விழுதே தவிர வேற எதுவுமே விழ மாட்டேங்குது. இவங்க ஏதாச்சும் ட்ரிக்ஸ் ஏதாச்சும் வச்சிருப்பாங்களான்னு தெரியல. பட் ஆனா அந்த ரிங் வந்து கரெக்ட்டா அந்த கப்ல தான் விழுது. இல்லன்னா வந்து விழ மாட்டேங்குது. இல்லன்னா வேற எங்கனா வந்து கீழ தான் விழுது. நெக்ஸ்ட் இந்த பால் வந்து அந்த கிளாஸ்ல வந்து அடிக்கணும். அந்த கிளாஸ் வந்து மினிமம் 6 கிளாஸ் வந்து தரையில விழணுமா. தரையில விழுந்தா வந்து ஒரு பெரிய அந்த ஜார் மாரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து அடிக்கலான்னு சொல்லிட்டு போனேன். பட் ஆனா வந்து அந்த பக்கம் போய் வந்து பால் விழுந்துருச்சு. செம்ம ஃபன்னா இருந்துச்சு ஆக்சுவலி. சரி சாப்பிட்டு போயிடலாம் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, ஹாட் சிப்ஸ் ரெஸ்டாரண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம். பார்த்தீங்கன்னா வந்து அங்க பார்க்கிங்க்கும் சுத்தமா வந்து இடமே இல்ல. சரி எப்டி எப்டியோ பார்க் பண்ணிட்டு உள்ள போய் பார்த்தா செம்ம க்ரவுடு. கீழ ஃபுல்லாவே க்ரவுடா இருந்துச்சு. சரி மேல போங்க அப்டின்னு சொல்லிட்டு மேல அனுப்புனாங்க. மேலயும் வந்து மேல வந்து உட்காரத்துக்கு இடம் இருந்துச்சு. எப்டியோ அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துட்டோம். பட் ஆனா வந்து ஆர்டர் எடுக்கிறதுக்கு ரொம்ப டிலே பண்ணியிருந்தாங்களா, சரி வேற ரெஸ்டாரண்ட் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அங்கருந்து வேற இடத்துக்கு போயிருந்தோம். ஸ்ரீ ரமணாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப டைம் ஆயிடுச்சா, ஸோ வந்து ஹெவியாவும் நம்ம சாப்பிட முடியாது. தோசை, பரோட்டா, அப்புறம் வந்து பன்னீர் டிக்கா ஏதாச்சும் ஒரு ஸ்டார்ட்டர் மாரி சொல்லலாம்னு சொல்லிட்டு பன்னீர் டிக்கா, அப்புறம் வந்து ஒரு காஃபி மட்டும் குடிச்சுட்டு கிளம்பியாச்சு. பார்த்தீங்கன்னா, போற வழியில வந்து மழை இருக்கும்னு சொல்லிட்டு நெனச்சிருந்தேன். பட் ஆனா வந்து மழை எதுவும் வரல. ஆனா வந்து ரோடெல்லாம் ரொம்ப கண்றாவியா இருந்துச்சு. அப்படியே சேரும், குண்டு குழியுமா இருந்துச்சு. சரி இந்த வழியில தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ வந்து அவங்க தம்பி வந்து வண்டி ஓட்டிட்டு வந்துட்டுருந்தாங்க. இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா வந்து இப்படி தான் போச்சு. நல்லாவே போச்சு. நாங்க கொஞ்சம் முன்னாடி கிளம்பியிருந்தா வந்து ஃபோட்டோ ஷூட் ஃபுல்லாவே வந்து இன்னைக்கு முடிச்சிருக்கலாம். ஒரு நாள்லயே முடிச்சிருக்கலாம். ஸோ வந்து லேட்டா போனதுனால வந்து சன்லைட்டும் இல்லையா, இன்னொரு நாள் வந்து அரேஞ்ச் பண்றா மாரி இருக்கு. இப்ப வந்து இன்னொரு நாள் போய் வந்து எடுக்கிறா மாரி இருக்கும் அவ. இந்த மாரி டெய்லி விளாக்ஸ் அப்புறம் வந்து டெய்லி ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து நெறைய போஸ்ட் பண்ணலான்னு வந்து ஐடியா இருக்கு. மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.